70 லட்ச ரூபா கடன். வீடு வாங்கியிருக்கோம், அதுக்கு மாதம் 50,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும். அந்த இதுக்கு இஎம்ஐ கட்டணும், ஃப்ரிட்ஜுக்கு இஎம்ஐ கட்டணும், வாஷிங் மிஷின் இஎம்ஐ கட்டுறோம், ஆமாம் வண்டிக்கு இஎம்ஐ கட்டுறோம், எல்லாமே இருக்குது இல்லையா. 20 லட்ச ரூபா. 20 லட்சமா? என்னடா சொல்றீங்க? எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்கு, அவ்வளோதான். 5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். இப்போ வீடு 30 லட்சம் கடை வாங்கினோம். 5 லட்சம் 4 லட்சம் குறைஞ்சிருக்கு, பாக்கி அப்படியே தான் இருக்குது. 14 லட்சம் வச்சிருக்கேன். 45 பவுன் வச்சிருக்கேன் லோனு. 5 பேங்க்ல வச்சிருக்கேன். கடனே ஒரு 60 லட்சம் இருக்கு. 78 lakhs இருக்கு. 78 lakhs. No, 78. 78 பக்குன்னு மாறி. இப்போ எனக்கு ஒன்றும் பெருசா கடன் இல்லை, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வீடு வாங்குற கடன் வந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 lakhs வந்துருமா? கண்டிப்பா அதுக்கு மேலே கூட வரலாம். நீங்க எதுக்காக கார் வாங்குறீங்க? இஎம்ஐ வாங்கி குறுகிய காலம், லைஃப் ஷார்ட் டைம் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு வாங்குறீங்க. ஆனா அந்த இஎம்ஐ பிரஷர்ல சந்தோஷம் இல்லையே. லைஃப்ல இப்போ காலகட்டத்துல எல்லாருக்கும் பெரிய இதுவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின். எவ்வளவு வந்தாலும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாம் அதுல மாட்டிடக்கூடாது. அதுக்காக கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, நான் சொன்ன மாதிரி தேவையா இருந்தா வாங்கிக்கலாம், அளவோட யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் ஷார்ட் தான். அந்த ஷார்ட்டான ஒரு லைஃப்ல நிம்மதியா வாழணுங்கிறது the art of living is also important. அப்படிதான் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார் வாங்குறாங்க, இஎம்ஐல வாங்குறாங்க, வீடு எல்லாமே இஎம்ஐ வாங்குறேன். இப்போ நான் வாங்கின கார் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். நான் நெட் கேஷ் கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ ஆனால் அதே இப்போ நான் வீடு வாங்க முடியுமானா என்னால் மிடில் கிளாஸாக என்னால் முடியாது. ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது காசு சேர்த்து வச்சு இஎம்ஐக்கு தான் திரும்ப போகணும். வீடு வாங்கலைன்னா ரிலேஷன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என்ன வேணும், வீடு வாங்கலையா, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ இது ஒரு டபுள் மைண்டட் ஒரு இதுதான். இப்போ கார் வாங்கினேன், இந்த 3 வருஷம் இஎம்ஐ கட்டிட்டா இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஏன்னா இப்போ அனுபவிக்கணுன்ற வயசு வந்துருச்சு இல்லையா. அந்த வயசில் அனுபவிச்சதான். அதுக்கப்புறம் வயசு கடந்து போயிட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அந்த டைமில் நம்ம கடன் வாங்கினோன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும். நம்மளே காப்பாற்றிக்க முடியாது. சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பாதி வயசு ஆகிடும். அதனால் இருக்கும் போது அனுபவிக்கிறதுக்கு கடன் வாங்கி தான் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா சேர்த்து வைக்கணும்னா முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா. இப்போ நம்ம ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கிறோன்னா 20 ரூபாய்க்கு செலவு வந்தது. அப்படின்னும் போது எப்படி நீங்கள் சேர்த்து வைக்க முடியும்? ஒன்றும் முடியாது இல்லையா. இப்போ நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம ஒதுங்கி இருந்தால் கூட டக்குன்னு ஃபோன் வச்சுறாங்க. ஃபோன் வச்சு, சார் நாங்கள் அந்த லோன் தரோம், இந்த லோன் தரோம், இவ்வளோ பர்சன்டேஜ், நீங்கள் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டலாம், நீங்கள் வாரம் கட்டலாம், மாதம் கட்டலாம், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. சரி, ஏதோ நம்ம சேர்த்து வச்சு வாங்கிறது உடனே கிடைக்குது, உடனே வாங்குகிறோம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா. ஏன்னா வீட்டுக்கு அண்ணனுக்கு எல்லாரும் பைக் வாங்கியிருக்கு, இந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. அதிலே கடன் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அப்பா கிடையாது, அதில் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. எல்லா காலத்துலேயுமே எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட பேரண்ட்ஸ் தான். அவங்கள தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். அவங்க லைஃப்பை நம்ம பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அடிஷ்னல் தானே. நல்லது பண்ணணும்னு நினச்சாங்க. கவர்மெண்ட் ஹவுஸுக்கான லோன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னுமே கம்மி பண்ணலாம். ஆனால் ஏற்றிட்டே தான் போகிறாங்களே தவிர கம்மியாகிற மாதிரி தெரியல. பட் கம்மி பண்ணலாம்.